இன்றைக்கு சேலம் மாவட்டத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் அழகாபுரம் தங்கம் அவர்கள் தலைமையில் இந்த அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கிற இளையோர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான அக்கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள், இந்நாள் பொறுப்பாளர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இன்றைக்கு திரு அழகாபுரம் தங்கதுரை அவருடைய தலைமையில் இணைகிறார்கள். இந்த இணைப்பில் இன்றைக்கு பங்கெடுத்து கொண்டிருக்கிற மிக முக்கிய நிர்வாகிகள் அழகாபுரம் தங்கதுரை சேலம் மாநகர மாவட்ட செயலாளர், வெங்கடேசன் விளையாட்டு பாசறை மாநில செயலாளர், வைரம் வீரத்தமிழர் முன்னணி சேலம் மாநகர மாவட்ட செயலாளர், சதீஷ் சேலம் மாநகர மாவட்ட பொறுப்பாளர், அழகரசன் மாநகர மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர், வசந்தகுமார் மாநகர மாவட்ட வணிகர் பாசறை செயலாளர், நாகம்மாள் சேலம் மாநகர மாவட்ட மகளிர் பாசறை இணை செயலாளர், சங்கர் தெற்கு மாவட்ட பொருளாளர், சேலம் தெற்கு மாவட்ட முன்னாள் செயலாளர் தமிழரசன், தங்கம் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட செயலாளர் தொழிலாளர் பாசறை, ஜெயபிரகாஷ் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் மாணவர் பாசறை, ஜெகதீஷ் மாவட்ட செயலாளர் சங்ககிரி எடப்பாடி சேலம் மேற்கு தொகுதி பொறுப்பாளர்கள், பள்ளப்பட்டி மணி சேலம் மேற்கு தொகுதி செயலாளர், சேலம் மேற்கு தொகுதி பொறுப்பாளர் தாமோதரன், ரமேஷ் சேலம் ஒன்றிய பொறுப்பாளர், பாஸ்கர் ஒன்றிய பொறுப்பாளர், பன்னீர்செல்வம் ஓமலூர் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர், ஓமலூர் தொகுதி பொறுப்பாளர்கள், நிரஞ்சன் பிரபு ஓமலூர் தொகுதி துணைத் தலைவர், யோகி சுந்தரம் ஓமலூர் தொகுதி பொறுப்பாளர், பால்ராஜ் ஓமலூர் தொகுதி பொறுப்பாளர், ராக்கிப்பட்டி ரமேஷ் ஓமலூர் தொகுதி மேட்டூர் தொகுதி பொறுப்பாளர்கள், சுதாகர் தொகுதி இளைஞர் பாசறை செயலாளர், கார்த்திக் மேச்சேரி ஒன்றிய செயலாளர், ஜீவானந்தம் மேட்டூர் நகர பொறுப்பாளர், வெங்கட் மேச்சேரி நகர இளைஞர் பாசறை செயலாளர், ஷாகுல் மேச்சேரி கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர், பிரபாகரன் மேச்சேரி ஒன்றிய பொறுப்பாளர், சேலம் வடக்கு தொகுதி பொறுப்பாளர்கள், செல்வமூர்த்தி சேலம் வடக்கு தொகுதி முன்னாள் பொருளாளர், ஏற்காடு தொகுதி பொறுப்பாளர், சதீஷ்குமார் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி செய்தி தொடர்பாளர், சடையன் ஏற்காடு தொகுதி துணைத் தலைவர், பெரியசாமி ஏற்காடு தொகுதி துணை செயலாளர், கூட்டத்துப்பட்டி கார்த்திக் அயோத்திப்பட்டினம் ஒன்றிய பொறுப்பாளர், நித்யா ஆனந்த் ஏற்காடு மகளிர் பாசறை பொறுப்பாளர், அயோத்திப்பட்டினம் ஒன்றிய துணைத் தலைவர் தேவேந்திரன், திரு விக்னேஷ் அயோத்திப்பட்டினம் ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர், சேலம் தெற்கு தொகுதி பொறுப்பாளர் கோபிநாத் சேலம் தொகுதி சுற்றுச்சூழல் பாசறை இணை செயலாளர். இவர்கள் அனைவரும் முன்னாள் இந்நாள் அக்கட்சியில் பயணித்தவர்கள். அவர்கள் மனப்பூர்வமாக அக்கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை திரு அழகாபுரம் தங்கம் என்கிற தங்கதுரை அவர்கள் தலைமையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைகிறார்கள். இந்த அறிவிப்பினை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அறிவிக்கின்றேன். மேலும் இந்த நிர்வாகிகளோடு இந்த அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கின்ற இவர்களுடைய தொகுதியை சார்ந்த, இவருடைய ஒன்றிய நகர பேரூராட்சி மாநகர பகுதிகளை சார்ந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள், ஏனைய கிளையிலிருந்து மாநகர வரையிலான பல்வேறு பொறுப்பாளர்களும் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்து கொண்டு உலக தமிழ்ச் சமூகத்தின் ஒற்றை முகவரி மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மாவீரனை மானசீகமாக தங்கள் நெஞ்சில் ஏந்தி தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்த களத்தில் இன்று மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக சமரசமற்று போராடிய இந்த போராளி தம்பிகளை, தங்கைகளை தமிழக வாழ்வுரிமை கட்சி அன்புகரம் நீட்டு அரவணைத்து ஏற்றுக்கொள்கிறது. அதேபோன்று இந்த கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து 2011 சேலம் மாவட்டத்தில் இங்கு எங்கள் கட்சியினுடைய முன்னாள், இப்போது உட்கட்சி தேர்தல் நடைபெறுகின்ற காரணத்தினால் எங்கள் கட்சியில் இருந்து தொடர்ந்து பணியாற்றி வருகின்ற அக்கா முத்துலட்சுமி, அதுபோன்று என்னோடு வருகின்றிருக்கிற தலைமை நிலைய செயலாளர் கனல்வு கண்ணன், இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர்களாக இருந்து சிறப்பாக என்னோடு பணியாற்றி வந்து இப்போது உட்கட்சி தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி மோகன்ராஜ், அருமை தம்பி ராஜ்குமார், அருமை தம்பி ஐயப்பன், அருமை தம்பி யுவராஜ், இவர்கள் நால்வரும் ஏற்கனவே மாவட்ட செயலாளராக இருந்து எங்களோடு பணியாற்றியவர்கள். இப்போது தொகுதி வாரியாக தொகுதி பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அவர்கள் கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கை, கிளை அமைத்தல் போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த உட்கட்சி அமைப்பு பணிகள் முடிந்த பிறகு முறையாக தொகுதி வாரியாக உட்கட்சி தேர்தல் நடைபெற்று எங்கள் கட்சியினுடைய அமைப்பு விதிகளை பின்பற்றி கிராம கிளைகளாக இருந்தால் கிளைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட துணைத் தலைவர், துணை செயலாளர் உள்ளிட்ட அணி நிர்வாகிகளும், அதே மாதிரியான இதர 20 பொறுப்புகள் ஒன்றிய தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர் உள்ளிட்ட 5 பொறுப்பும், இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி என்று பல்வேறு பாசறை பொறுப்பாளர்களும் அணி பொறுப்பாளர்களும் உட்கட்சி தேர்தலில் தேர்வு செய்யப்பட்டு முறையாக ஜனநாயக ரீதியாக ஒரு அரசியல் இயக்கமாக இந்த இயக்கம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த உள்கட்சி தேர்தல் நடைபெறுகிற இந்த தருணத்தில் இங்கே வந்து தங்கதுரை அவர்கள் தலைமையில் இணைந்திருக்கிற இந்த நூற்றுக்கணக்கான உறவுகளும், ஏற்கனவே இங்கு பணி செய்கின்ற சேலம் மாவட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட வலுவான அரசியல் கட்சிக்கு நிகராக இங்கு எமது கட்சியினுடைய முன்னேற்றியர்கள் மிகச்சிறப்பாக ஏற்கனவே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இங்கு புதிதாக இணைந்திருக்கின்ற இந்த தம்பிமார்களும் தங்கைகளும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேலம் மாவட்டத்தில் ஒரு முதன்மை கட்சியாக மாற்றுவதற்காக அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த இணைப்பு விழா கூட்டத்தின் ஊடாக நான் இணைந்த தம்பிமார்களுக்கும், ஏற்கனவே என் தலைமையை ஏற்று 13 ஆண்டு காலம் என்னோடு பயணிக்கிற அனைத்து என் தம்பி தங்கைகள் தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோளை வைத்து, இந்த இணைப்பு விழாவில் என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு என் மீது நம்பிக்கை வைத்து மாறா பற்றுடன் தமிழீழ விடுதலையும் தமிழீழ தேசிய தலைவரையும் தமிழ் தேசிய அரசியலையும் இத்தனை ஆண்டு காலம் பேசி வந்த அந்த உறவுகள் தொடர்ச்சியாக அதே தளத்தில் அதே களத்தில் பயணிக்கின்ற என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகை தந்தமைக்காக அவர்கள் அனைவருக்கும் என் கட்சியின் தலைமையின் சார்பாக இருகரங்கூப்பி நன்றியை தெரிவித்து அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இணைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி. நன்றி. இந்த செய்தியை வெளியிட்டு உதவுவதற்கு வருகை தந்த எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தொடர்ந்து உங்கள் பேராதரவை நல்க வேண்டும் என்று கேட்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நிறைவு செய்கிறேன். கேள்விகள் ஏதாவது இருந்தால். அதாவது நான் எந்த பிரிதொரு ஒரு கட்சியும் தமிழர் அரசியல், தமிழ் தேசிய அரசியல் எமது மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட அரசியல் கட்சிகளில் இருந்து நாங்கள் எப்போதும் ஆள் பிடிப்பதில்லை அல்லது அந்த கட்சிகளை பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. அந்த கட்சியில் இருந்து அவர்கள் பல்வேறு விதமான காரணங்களால் வெளியேறி பல ஆண்டுகள் பல மாதங்கள் காத்திருந்து அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் எந்த கட்சியை தேர்வு செய்து தங்களை இணைத்துக் கொள்ளலாம் என்று அவர்களாகவே ஆய்ந்து அறிந்து அதற்கு பிறகு என்னிடத்தில் நாங்கள் தமிழீழ தேசிய தலைவரை பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த தலைவருடைய படத்தையும் அந்த தலைவருடைய வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தின் வரலாறையும் அந்த விடுதலை போருக்கு முகம் கொடுத்து நின்ற எமது மாவீரர்களையும் போற்றுகிற வணங்குகின்ற ஒரு அரசியல் தலைமையில் தான் நாங்கள் இணைய முடியும் என்கிற புரிதலோடு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த புரிதலை உள்வாங்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் அனைவரும் என்னை தொடர்பு கொண்டு என்னை சந்தித்து உங்களோடு சேர்ந்து பயணிக்க விரும்புகிறோம் என்று அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்விற்காக ஆண்ட கட்சியை ஆளுகின்ற கட்சிகள் போல் தேசிய கட்சிகள் போல் நாங்கள் என் அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் தங்கத்திற்கோ வைரத்திற்கோ வடிவம்பாலுக்கோ இங்கே இருக்கிற எண்ணற்ற மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கோ நாங்கள் இதுவரையிலும் ஒரு சல்லி பைசாவை கூட செலவிட்டதில்லை. இந்த அரங்கம் பிடிப்பதிலிருந்து இன்றைக்கு ஏற்பாடுகளிலிருந்து அனைத்தும் அவர்கள் சொந்த செலவிலே செய்து அவர்கள் என்னை அழைத்து என்னோடு இணைகிறார்கள். இந்த இணைப்புக்கான மிக முக்கியமான காரணம், நான் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களையும் தோழர் தமிழரசன் அவர்களையும் புலவர் கலியபெருமாள் அவர்களையும் மாவீரன் வீரப்பனார் அவர்களையும் நாங்கள் எங்கள் நெஞ்சில் நிறுத்தி இந்த அரசியல் பேரியக்கத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். தேர்தல் காலகட்டத்தில் நாங்கள் வெற்றியை இலக்காக வைத்து எங்கள் உறவுகள் பெரும்பான்மையாளர்கள் திராவிட இயக்கங்களோடு திராவிட கட்சிகளோடு இரண்டர கலந்து இருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், அதனூடாகத்தான் ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்கிற அடிப்படையில் நாங்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்தோம். அதை குறித்து தான் பெரும்பான்மை தோழர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்குரிய விளக்கமும் காரணமும் நாங்கள் அளித்திருக்கிறோம்.
வெறுமனவே நாங்கள் தனித்து நிற்போம், தமிழ் தேசியத்தை படைப்போம் என்று சொல்வது இப்போதைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் சாத்தியமில்லை. ஆதலால் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு என்னோடு பயணியுங்கள். நீங்கள் விரும்புகின்ற தமிழ் தேசிய அரசியலையும் தமிழீழ தேசிய தலைவரையும் தூக்கி பிடிக்கின்ற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கமாக இது இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால், அந்த திமுக அதிமுகவோடு தேர்தலுக்கான உடன்படிக்கை என்பதை தவிர்த்து ஏனைய விடயங்களில் என்னை பற்றி உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா, சந்தேகங்கள் இருக்கிறதா, மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறதா என்பதை என்னை சந்திக்க வந்த தோழர்களோடு நான் விவாதித்து தான் அதற்கு முறை அவர்களாகவே எங்களுக்கு அதை தவிர வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை என்கிற நான் அளித்த அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு என்னோடு இணைந்திருக்கிறார்கள்.